ஹலோ வீவர்ஸ், கடகராசி நேயர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் இனி வரப்போகின்ற அடுத்த 25 நாட்கள்ல சில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில கடகராசி நேயர்கள் இருக்க போகிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப கடகராசி நேயர்களுக்கு இத்தனை நாட்களாகவே அவங்க அனுபவித்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களுக்கான ஒரு தீர்வானது இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களிலாவது கிடைக்க போகிறதா, இல்லை என்றால் அதை காட்டிலும் மேலும் அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக மன அமைதியும் மன நிம்மதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20/1/2025 பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால தான் இனி வரப்போகின்ற பிப்ரவரி 14க்குள்ள நிச்சயமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் என்பதாலேயும் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் மகரத்துல அமர்ந்து இருக்காரு. மகரத்துல போய் அமர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்காரு. 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. ஏனென்றால் 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமைந்து இருப்பது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாங்க. கடகராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பை பாத்தீங்கன்னா அனுபவிக்கலாங்க. நல்லபடியா நீங்க எதிர்பார்த்த சில அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம். பயணங்கள் செல்லலாம், வருமானத்தை அதிகப்படுத்தலாம், புதியன புகுதல் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் சேர்க்கக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இப்படி பல நல்ல விஷயங்களானது கடகராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல ஏற்பட போகிறது. ஏற்கனவே வருமானம், தொழிலில் இருந்து வந்த தடைகள், சுணக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏனென்றால் கடகராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய அஷ்டம சனி நடந்துட்டு இருப்பதால பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சங்கடங்களை பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு தான் தற்போது கிரகங்களுடைய இடமாற்றத்தால சில நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய தொழில் ரீதியாக ஏற்பட்டு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கடகத்திற்கு 8ஆம் இடத்துல சனி அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து தான் சூரியன் நகர்ந்து கொண்டு இருக்காரு. இதனால கடகத்துக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே உடைத்து எரியப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணமானது உங்களுக்கு நல்லபடியாக பாத்தீங்கன்னா வந்து சேரும். அதே போல வரவுகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பாத்தீங்கன்னா தகராறுகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் கடகராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சொத்து, தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நல்லபடியாக விடுதலை கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துல உண்மையாலுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல வழிகளானது பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா தீரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. நீங்க நினைத்தது போல வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையிலையும் இருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே நீதிமன்றங்கள்ல வழக்கானது தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதகமான பலன்களானது இன்னுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இப்போது மீண்டும் பாத்தீங்கன்னா அதுல சாதகமான பலன்களானது
யோகமானது கிடைக்க போகிறது. உங்களுக்கு சாதகமான தீர்ப்புமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் அதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம். மேலும் கடகத்திற்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்காரு. 5க்கு உரியவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க. கடகராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மனசங்கடங்கள் இருந்தாலுமே இனி வரப்போகின்ற நாட்களில் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். எது வந்தாலுமே பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிச்சலோடு எல்லா விஷயங்களையுமே அணுகுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடித்து காட்டக்கூடிய வகையிலையோ கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. நினைத்ததை உடனே பார்த்தீங்கன்னா தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய குணத்திற்கு ஏற்ப, உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையிலையும் கிரகங்களுடைய சஞ்சாரங்களானது இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. சூரியன் ராசியை பார்ப்பதால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க. மேலும் தந்தையின் மூலமாக வரவேண்டிய சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய வகையிலையும் கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாளிகளாக மாறக்கூடிய வகையில யோகமுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த காலங்களில் ஏதாவது உறவினர்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு, நாங்கள் இப்போது பேசாமல் இருக்கோம் அப்படின்ட்டு இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்த உறவுகளிடம் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் தற்போது நிலைமையானது இருக்குங்க. 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பதால் குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்த தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையுமே உருவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. புதன் 7ஆம் இடத்துல இருப்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பூமி, கட்டிடம், கான்ட்ராக்ட் போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய தொழிலில் இன்னுமே அதிகமான கவனத்தை செலுத்திடுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாத காலத்தில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. அந்த அளவிற்கு நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. புதன் கேந்திரத்தில் அமர்வதால் உறுதியாக உங்களது பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பிள்ளைகளால் நல்ல செய்திகளானது உங்களுடைய காதுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. அஷ்டமத்து சனி கடந்து போகின்ற நிலையில தான் இப்போது நீங்க இருக்கீங்க. இன்னுமே சரியாக சொல்லணும்னா 2 மாத காலம் தாங்க இருக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது. உங்களுக்கு அஷ்டம சனியானது முடிவடைய போகிறது. இனி இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதற்கு ஒரு ஆரம்ப காலமாக தான் பாத்தீங்கன்னா இப்போதுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல காலமானது ஆரம்பிச்சு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியத்துல குறைகள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது குணமாகக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக ஏற்பட்டு இருந்த முடக்க நிலையாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு மாறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்க போகிறது. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால பண பற்றாக்குறையை சமாளித்து கொண்டே செல்லக்கூடிய சூழலானது உருவாகலாம். 9ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார். யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது, கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. 11ஆம் இடத்துல வியாழன் அமர்ந்து இருக்காரு. வியாழனும் செவ்வாயும் 3ஆம் இடத்தை பார்ப்பதால தொட்ட காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடங்கக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. நினைத்தது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகளாக இனி அமைஞ்சிருக்குங்க. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக யோகமானது உண்டாகும். 7ஆம் இடத்துல குரு பார்ப்பதால கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் இருப்பதால பார்த்தீங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க. மொத்தத்தில் சிறந்த மாதமாக இந்த தை மாதமானது உங்களுக்கு சாதக
சாதகமான முறையில் கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுலேயுமே தெளிவாக சொல்லணும்னா இந்த கடைசி 25 நாட்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.